இவ்வளோக்குள்ள உப்பு கரையாக இருக்கிற பாத்ரூமை நான் கம்ப்ளீட்டாக 20 நிமிஷத்தில் நான் க்ளீன் பண்ணி நல்லா புது பாத்ரூமாக ஆக்கி கொடுத்துட்டேன். கஸ்டமரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஸோ அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டைல்ஸ் கிளீனர் தனுஷ் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்மளுடைய HSR அப்புறம் மல்டிபர்பஸ்ன்னு சொல்லி 2 கெமிக்கல் வச்சுருக்கோம். இந்த 2 கெமிக்கல் வச்சு தான் நம்ம அந்த உப்பு கரைகளை ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி எடுக்க போகிறோம். பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்மளுடைய HSR வந்து ஒரு அரை பாட்டில் பிளாஸ்டிக் கப்பில் ஊற்றிக்கிட்டு அதில் 2 மூடி மல்டிபர்பஸ் சேர்த்துக்கணும். சரிங்களா? சேர்த்துக்கிட்டு பெயிண்ட் அடிக்கிற ப்ரெஷ் எடுத்து அந்த கரைகள் மேலே நம்ம நல்லா அப்ளை பண்ணணும். சரிங்களா? நிறைய கஸ்டமர் கேட்குறது என்னதுன்னா, அதாவது நீங்கள் மல்டிபர்பஸ் வந்து சேல்ஸ் பண்ணுறது தான் நோக்கம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி நிறைய கஸ்டமர் சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி தாட்டில் எனக்கு கிடையாது. நம்மளுடைய HSR வந்து அப்ளை பண்ணும்போது லைட்டாக நெடி ஸ்மெல் அடிக்கும் பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம கெமிக்கல் வந்து வயசானவங்களும் வாங்குறாங்க. ஸோ அவங்களுக்கும் எந்த சைடு எஃபெக்ட் எதுவுமே இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் மல்டிபர்பஸ் நான் 2 மூடி சேர்க்க சொல்கிறேன். மல்டிபர்பஸ் 2 மூடி நம்ம சேர்க்கும்போது சைடு எஃபெக்ட் எதுவுமே வராது. மல்டிபர்பஸோட யூஸ் வந்து நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். சரிங்களா? ஃபர்தராக நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த கெமிக்கல் அப்ளை பண்ணிவிட்டு இந்த 80ஆம் நம்பர் எமரி பேப்பர், சரிங்களா, இந்த 80ஆம் நம்பர் எமரி பேப்பர் நார்மலாக நம்ம பெயிண்ட் கடைகள் எல்லாம் கிடைக்கும். ஒரு பேப்பர் வந்து 25 ரூபா இல்லைனா 30 ரூபாக்குள்ளே இருக்கும். சரிங்களா? அந்த 80ஆம் நம்பர் எமரி பேப்பர் வச்சு நம்ம நல்லா தேய்க்கும் போது சின்ன சின்ன வடு கரைகள் எல்லாமே கரைஞ்சி வந்துடும். ஸோ அந்த பெயிண்ட் கரைகளும் அழகாக தெளிவாக கரைஞ்சி வருது உங்கள் கண்ணால் பார்க்க முடியும். சரிங்களா? அப்புறம் நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்பாஞ்சு இல்லைனா ஒரு காஞ்ச துணியை வச்சு நம்ம துடைச்சிடணும். தண்ணி மட்டும் ஊற்றிடவே கூடாது. ஒரு ஸ்பாஞ்சு இல்லைனா காஞ்ச துணி வச்சு நம்ம துடைக்கும் போது சின்ன சின்ன அழுக்கு கரைகள், சோப்பு கரைகள் எல்லாமே அந்த ஸ்பாஞ்சில் ஒட்டிட்டு வந்துடும். ஸோ உங்களுக்கு ஒரு விளக்கமாக சொல்லணும்னா, இப்போ நார்மலாக ஒரு டைல்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைல்ஸில் நம்மளுடைய இப்போ பசை ஒட்டுவோம் பார்த்தீங்களா, கம்மு, அந்த கம்மை நம்ம தரையில் போட்டுட்டு தண்ணி ஊற்றினோன்னா அந்த கம்மு வந்து நகண்டு போகவே போகாது. அதுவே ஒரு ஸ்பாஞ்சு இல்லைனா ஒரு காஞ்ச துணியை வச்சு நம்ம துடைச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கம்மு எல்லாமே அந்த ஸ்பாஞ்சிலையும் இல்லைனா துணிலையும் ஒட்டிட்டு வந்துடும். அதே கான்செப்ட் தான் இதுவும். இது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம டைல்ஸில் ஆரம்ப ஸ்டேஜில் வந்து சோப்பு கரைகள் இருக்கும். அந்த சோப்பு கரைகள் வந்து வடு மாதிரி பிடிக்கிறதுனால தான் அது காஞ்ச பிறகு ஒயிட் சைடாக அடிக்குது. ஸோ அந்த ஒயிட் சைடு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக தான் நம்மளோட வந்து ஸ்பாஞ்சை வச்சு நம்ம துடைக்கிறோம். சரிங்களா? இதுதான் மெயின் கான்செப்ட். இதை வந்து மறந்துடாதீங்க. எல்லா கஸ்டமரும் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். சரிங்களா? கெமிக்கலை வச்சு நம்ம கதவுல, பைப்பில், வேறு கோப்பை, டைல்ஸு, வேறு கிச்சன் டைல்ஸு, சிங்கு, மேலே நம்ம தண்ணி தொட்டி, சிண்டெக்ஸ் டேங்க்லாம் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இதில் உள்ள உப்பு கரைகள் எல்லாத்தையுமே நல்லா கம்ப்ளீட்டாக எடுத்துன்னு பார்த்துக்கோங்க. உதாரணத்துக்கு இன்னொரு மீன் தொட்டி இருக்கும் பார்த்தீங்களா, மீன் தொட்டிலலாம் உப்பு கரைகள் இருக்கும், ரொம்ப ஒரு மாதிரி வடு மாதிரி பிடிச்சிருக்கும் பார்த்துக்கோங்க. அதெல்லாம் நம்ம அந்த கெமிக்கல் வச்சு நம்ம அழகாக க்ளீன் பண்ணோம்னா நல்லா புதுசாக நல்லா பளிச்சுன்னு வந்துடும் பார்த்துக்கோங்க. ஸோ இது நீங்கள் எங்கேனாலுமே தாராளமாக யூஸ் பண்ணலாம். இந்த கெமிக்கல் வந்து சைடு எஃபெக்டான்னு சொல்லி நிறைய பேர் கேட்பாங்க. ஸோ இது எந்தவித சைடு எஃபெக்ட் எதுவுமே கிடையாது. இருந்தாலும் நம்ம கையில் க்ளவுஸ் போட்டு யூஸ் பண்ணணும். நம்ம கையில் வெறுங்கையில், வெறுங்காலில் எல்லா இடத்துலையும் நம்ம யூஸ் பண்ணலாம். சரிங்களா? 1 நிமிஷம் வரைக்கும் நம்ம ஸ்கின்னானது கொஞ்சம் நேரம் தாக்கு பிடிக்கும். அதுக்கு மேலே கெமிக்கல் இருந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா கையில் வந்து மிளகா பொடி பட்டால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு சிறிய காந்தல் ஏற்படும். சரிங்களா? அது வந்து நம்ம கையில் வந்து புண்ணு அந்த மாதிரி எதுவுமே அரிப்பு எதுவுமே ஏற்படாது. இருந்தாலும் அந்த காந்தல் ஏற்படும் போது நம்ம வந்து தண்ணி ஊற்றி நம்ம கையெல்லாம் கழுவிட்டோம்னா ஒன்றும் செய்யாது. சரிங்களா? ஆனால் கையில் வந்து சின்னதாக ஒரு கீரல் இருந்தால் கூட கெமிக்கல் பட்ட உடனே லைட்டாக காந்தும். ஸோ அந்த கெமிக்கல் பார்த்தீங்களா, நான் எல்லா இடத்துலையும் நான் அப்ளை பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றின உடனே அந்த டைல்ஸே நல்லா புது நிலைமைக்கு நல்லா பளிச்சுன்னு ஆகிட்டு பார்த்தீங்களா. ஸோ இது எத்தனை வருஷம் கரையாக இருந்தாலும் சரி அழகாக தெளிவாக நீட்டாக எடுத்துரும். ரீசெண்டாக நான் ராமேஸ்வரம் பக்கத்தில் உள்ள அரியம்மான் கடற்கரை ஸ்விம்மிங் பூல் பக்கத்தில் குஷி ரெசார்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்விம்மிங் பூலில் நான் க்ளீன் பண்ணேன். சரிங்களா? அது வந்து கிட்டத்தட்ட ரொம்ப பெரிய தொட்டி, ஒரு 25 வருஷ கரை, உப்பு கரை. அதையுமே நான் அந்த கெமிக்கல் வச்சு தான் க்ளீன் பண்ணேன். ஒரு 6 நாள் கஷ்டப்பட்டு ஒரு 4 லேபர் வச்சு க்ளீன் பண்ண பார்த்துக்கோங்க. அப்பேற்பட்ட கரையே எடுத்த கெமிக்கல் சின்ன சின்ன நம்ம வீட்டில் உள்ள உப்பு கரைகள் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் அசால்ட்டாக எடுத்துரும். சரிங்களா? இது 100% நீங்கள் கேரண்டி கொடுத்து நம்பி வாங்கலாம். உங்கள் துட்டுக்கு வந்து இது வந்து ஒரு பிரோஜனமாக இருக்கும். அப்புறம் ஃபைனலாக மல்டிபர்பஸ் நம்ம எதுக்காக சேர்க்குறோன்னு அதையும் நான் சொல்லிடுறேன். மல்டிபர்பஸ் வந்து இந்த மாதிரி ஒரு 1/4 பாட்டில் அளவுக்கு நம்ம பிளாஸ்டிக் வாளியில் ஊற்றிக்கிட்டு தண்ணி நம்ம நல்லா ஃபோர்ஸாக திறந்து விட்டுக்கணும். தண்ணி நல்லா ஃபோர்ஸாக திறந்து விடும் போது அதில் நல்லா நுரை வந்துடும் பார்த்துக்கோங்க. அந்த நுரையை எடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம வால் டைல்ஸ் ஃபுல்லாக சுற்றி ஊற்றிடணும். ஃபைனலாக நம்ம உப்பு கரெல்லாம் எடுத்துருவோம் பார்த்தீங்களா, HSR வச்சு ஃபைனலாக நம்ம வால் டைல்ஸ் ஃபுல்லாக சுற்றி ஊற்றிட்டு ஸ்டீல் இரும்பு நார் இல்லைனா 80ஆம் நம்பர் எமரி பேப்பர் போட்டு நம்ம தேய்ச்சோம்னா அந்த பாத்ரூமில் உள்ள அழுக்கு எல்லாமே, சின்ன சின்ன அழுக்கு கரைகள்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, எல்லாமே கரைஞ்சி நல்லா புது
டைல்ஸாக நல்லா பளிச்சுன்னு இருக்கும். உப்பு கரைகள் வந்து மறுபடியும் பிடிக்காது. இது வந்து நம்ம ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி நம்ம ரெகுலருக்கு நம்ம யூஸ் பண்ணிட்டு வந்தோம்னா உப்பு கரைகள் தொல்லை இருக்கவே இருக்காது. சரிங்களா? ஸோ நம்ம இந்த மல்டிபர்பஸ் வச்சு வீடு கழுவலாம், பைப்பு கழுவலாம், எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வேறு இந்த ஸ்டீல் சிங்குக்கெலாம் ரொம்ப ஒரு மாதிரி சில இதுலலாம் ஆசிட் ஊற்றி கருப்பாக இருக்கும் பார்த்துக்கோங்க. அந்த ஆசிட் ஊற்றி கருப்பாக இருக்கிறதுல நம்ம மல்டிபர்பஸ் போட்டு 120ஆம் நம்பர் எமரி பேப்பர் போட்டு நம்ம தேய்ச்சோம்னா அந்த இதுவும் நல்லா புதுசாக பார்த்துக்கோங்க. ஸோ இந்த கெமிக்கல் வந்து தமிழ்நாடு, அதர் ஸ்டேட்டு எல்லா இடத்துலையுமே நான் சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். தமிழ்நாடாக இருந்தீங்கன்னா ஒரு செட்டு வந்து 360 ரூபா, 2 கெமிக்கல் சேர்த்து 360 ரூபா வரும். அதர் ஸ்டேட்னா 460 ரூபா வரும். ஸோ அந்த கெமிக்கல் உங்களுக்கு தேவைன்னா இந்த நம்பர் தான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர். சரிங்களா? ஸ்க்ரீனில் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். இந்த நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி மறக்காமல் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ரிலேட்டிவ், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி கொடுங்க. இந்த உப்பு கரைகள் தொழிலிருந்து நம்ம விடுபட ஒரே சொல்யூஷன் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். முக்கியமாக இன்னொன்று சொல்லணும் என்னதுன்னா, நான் வந்து ஒரு ரீசேலர் தான். சரிங்களா? இந்த கம்பெனியில் கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமாக நான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஸோ ஏதோ ஒரு ஃபர்தராக ஒரு வீடியோ வந்து நல்லா ரீச் ஆகிடுச்சு. ஸோ அதனால் இந்த கான்செப்ட் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நான் எல்லா கெமிக்கலும் நான் ஆன்லைனில் சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கொரியர் இப்படி தான் பேக் பண்ணுவாங்க. ஸோ இந்த கெமிக்கல் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் வாட்ஸ்அப்பில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள். சரிங்களா? தேங்க்யூ.